ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசி எப்படினாலும் இந்த பிரச்சனையில் மாட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சுகன்யாவுடைய பேச அரசி கேட்டிருக்கவே கூடாது. அவங்க இவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காமிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அத்தையாகவும் அவங்க நடந்துக்கவும் இல்லை. அவங்க வாய் சொல்கிறதுக்கே வாய் கூசுது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவும் மோசமாக தான் நடந்துக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கு பேரே வேற அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அரசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சினிமாவுக்கு கிளம்புறாங்க. அப்போ சுகன்யா தைரியம் கொடுக்குறாங்க, வா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் தான் கூட வரேன்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கூடவே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை அரசி, நீயும் அவரும், அதாவது நீயும் மருமகனும் சினிமா பார்க்கும்போது நான் எப்படி கூட இருக்க முடியும்? அதனால் நான் என்ன பண்ணுறேன், நந்தி மாதிரி நான் எதுக்கு நடுவில், நான் வெளியில் இருக்கேன், நான் இங்கே பக்கத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே போய் இருக்கிறேன், நீ படம் முடிஞ்சோடனே சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அரசிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அத்தை, நீங்கள் வரேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு, இல்லைன்னா நான் ஒத்துட்ருக்கவே மாட்டேன், நாளாக வரமாட்டேன், நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் சினிமாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணலை, கேட்கவே இல்லை. இவங்க என்ன சொல்லிடுறாங்க கடைசி வரைக்கும், அரசி நீயும் குமாரும் ஜாலியாக சினிமா பார்த்துட்டு வாங்க, நீ அவனை நம்பி போக மாட்டியா? அவன் என் அக்கா பையன்தான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நீ அவனை நம்பி தைரியமாக போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டல, அப்புறம் எதுக்காக நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்ருக்க? நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, நீ பாட்டுக்கு போயிட்டு வா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்க. அரசியை எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க. அரசியும் கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசியை எப்படியோ போராடி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அரசியும் கடைசியில் இங்கே வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கவும் செஞ்சிட்டாங்க. இதுதான் அரசி எடுத்ததிலே மிகவும் தவறான முடிவு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இவங்களோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. தெரியாதனமாக இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சரவணனோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் சரவணன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த தேட்டர் இருக்குல்ல, தேட்டர் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு நம்ம கதவு சைஸ் பண்ணி கொடுத்தோம்ல, அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதான், நீ அதை போய் சரி பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னென்ன இதெல்லாம் முதல்ல அவங்க வாங்கும்போது கரெக்டாக சொல்லி வாங்க மாட்டாங்களா, சைஸை தப்பாக சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அவரோட பிஸ்னஸை பற்றி புலம்பிட்டு, சரிப்பா வேறு வழி இல்லை, நீ போய் அதை மட்டும் மாற்றி விட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சரவணன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இவங்க படத்துக்கு கிளம்பி உள்ளே போகிறாங்க. அப்போ சுகன்யா எங்கே போயிடுறாங்க அப்படின்னா, இங்கே வந்துடுறாங்க, நம்ம முத்துவேல் சக்திவேலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ராஜியோடைய அம்மாவும் மாரியும் உட்காந்துருக்காங்க, பாட்டியும் உட்காந்துருக்காங்க. இவங்க பேசுகிறாங்க, என்ன சாப்பிட்டீங்களா, உட்காந்தாச்சா, வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, ஆமாம் சாப்பிட்டாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்றியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் பேசாமல் இருந்துக்கிறாங்க. அப்போ இவங்க மாரிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் மட்டுமே பேசிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ராஜியோடைய அம்மா எந்த விதமான பதிலும் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுகன்யா வாய் விட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எங்கேம்மா பேச மாட்டேன்னு சொன்னேன், அதெல்லாம் நான் பேசுவேன், உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா, டீ கொண்டு வரவா, ஏதாவது குடிக்கிறியா, இல்லை ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், இல்லை நீங்கள் மட்டும் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டீங்களே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அளவாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரும்போது பழனி கூட நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறியா அப்படின்ற மாதிரி டாபிக் வருது. அப்போ சுகன்யா சொல்கிறாங்க, உங்கள் பையன் இப்படி அரண்மனை மாதிரி இருக்க இந்த வீட்டை விட்டுட்டு என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காரு, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
உடனே பாட்டி இருந்துட்டு, வீடு எந்த வீடாக இருந்தால் என்னத்தா, அங்கே இருக்கிறவங்களோட மனசு நல்ல மனசாக இருந்தால் போதாதா என்ன? அங்கே இருக்கிறவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களா, நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்களா, அதுதானம்மா முக்கியம். நீ ஏன் வீடோட சைஸை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்ருக்க? உனக்கு அப்போனா வீடோட சைஸ் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேட்குறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் அந்த வீட்டை விட இந்த வீடு நல்லா பெருசாக தானே இருக்குது, அந்த வீட்டில் வந்து எங்களுக்கு தனியாக ரூம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ இப்போ வந்து அவன் கூட பழனி கூட சந்தோஷமாக இருக்கியா இல்லையா, என் பையனை நீ சந்தோஷமாக பார்த்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய பேச்சிலே வர்ற அந்த தடுமாற்றம் வந்து எல்லாருக்குமே புரியுது. மாரிக்கும் புரியுது, அண்ட் ராஜியோடைய அம்மாவுக்கும் புரியுது. ஸோ அப்போ இவங்க வந்து வார்த்தைகளை இப்போ விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த வீட்டில் தான் இருப்பார், அவர் கையில் கொஞ்சம் கூட காசே இருக்காது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் யோசிச்சுருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நாங்கள் சினிமாவுக்கு போன கதை தான் உங்களுக்கு தெரியுமே, சினிமாவுக்கு போயிட்டு சினிமா கூட பார்க்காம வந்துட்டோம். எல்லாத்துக்குமே மச்சான் மச்சான் மச்சான்னு மச்சானை மட்டுமே தான் நம்பி என்ன பண்ணுறாரு, இவர் இருக்கிறாரு. இவர் அப்படி இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ராஜியோடைய அம்மாவுக்கு கோபம் வருது. இங்கே பாருமா, நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த இடத்துல சுகன்யா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் ஒரு நயா பைசா இருக்காது, பொண்டாட்டியை வெளியில் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் எதுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும், அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே. அவர்கிட்ட ஒரு நயா பைசா ஒன்றுமே கிடையாது, என்னை நல்லா பார்த்துக்கவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு பழனியை பற்றி கம்ப்ளைண்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ பாட்டி கூட என்ன பண்ணல, இப்போ இந்த இடத்துல வந்து இதை பெருசாக அவங்க எடுத்துக்கலை. ஆனால் யார் பெருசாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியோடைய அம்மா ரொம்ப கத்துறாங்க. இங்கே பாரு, என்ன சொன்ன நீ, இன்றைக்கி வேணால் தம்பிக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக என்றைக்குமே தம்பி அப்படியே இருந்துட மாட்டார். அவருக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குங்கிறத நீ மறந்துடாத. இந்த இப்போதைக்கு நம்ம வந்து சொத்தை பிரிக்காமல் வேணால் இருக்கலாம், ஆனால் என்றைக்கா இருந்தாலும் அவருக்கு பங்குன்னு இருக்கிறது இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க இருந்துட்டு நான் இப்போ நடக்கிறது தானே பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் அதற்கு சத்தம் போட்டு விட்டுறாங்க. இங்கே பாரு சுகன்யா, இப்போயே சொத்தை பிரிக்கிறனாலும் கூட சொல்லிடு, அதுக்கான அவசியம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சொத்தை பிரித்து கூட நான் கொடுத்துருவேன், அதிலலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ சுகன்யாவுக்கு சரி நம்ம தான் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சரவணன் வந்து மாற்றுறதுக்காக தேட்டருக்கு வரப்போகிறாரு. ஸோ அப்போது இங்கே ராஜியை பார்க்க போகிறாரு. ராஜி அப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க. வந்து நம்ம குமார் கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் பின்னால் நிற்கிறாரு, நின்று பார்த்துடுறாரு. முதல்ல வந்து அவருக்கு இது அரசி தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அதற்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தையும் வந்து பார்க்குறாரு, பார்த்தா அது அரசி தான். அரசின்னு பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, அரசியா இப்படி பண்ணுறா, நம்ம அரசியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப கோவப்படுறாரு. சரி இப்படி பண்ணிட்டாளே அரசி, நம்ம அரசி எந்த அளவுக்கு நம்பணும், அவள் நம்மளை இப்படி ஏமாற்றுவான்னு நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அரசி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் அவங்க வந்து குமாரை லவ் பண்ணவே செய்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, பிரச்சனைகளை அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளால் யூகிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க உமையால் அக்கா இருக்காங்களே, நம்ம பாண்டியனுடைய அக்கா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த மாமா வந்து என்ன பண்ணுறாரு, வந்திருக்காரு கடைக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுடைய பையனுக்கு வந்து ஜாதகம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, அவங்கள வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் ஜாதக பொறுத்தவொன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் அவர் ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னா, சொந்தத்தில் தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ நான் போய் பார்த்தேன், பொருத்தம் ஒன்றும் சரியாக இல்லை, அதனால் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் இதை சொன்ன உடனே உங்கள் அக்கா வந்து ஒரு யோசனை சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன்.
அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பையனுக்கு வந்து நம்ம அரசியை வேணால் கேட்போமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே பாண்டியன் நல்லா சிரிக்கிறார். அவருக்கு சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவருக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ அக்கா இருக்காங்க, மாமா இருக்காங்க, ஒரு ஊரே இருக்குது. அதுவும் அவங்க அக்கா மாமாவுடைய பையனுக்கே வந்து தன்னுடைய பொண்ணான அரசியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனுடைய முகத்தில் அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறாரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது, இந்த பிரச்சனையோடைய தீவிரம் எங்கே வரைக்கும் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.